when I'm present. But now you can even download the apps and straight away go. I think before anybody else comes here, Mike, let us break, let us have a cup of tea and let us come back. That would be better. Thanks very much, and please, we'll have a tea and we'll come back for the lecture, please. We'll have about 10 to 15 minutes break. Thank you. Attention please. இப்பொழுது ரங்கநாதன் இயற்கை விவசாயி என்ற ஒரு மாமனிதர் நமது புரொஃபசர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை வாழ்த்தி சில வார்த்தைகளை நல்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு சொல்கிறேன். அண்ணாச்சி எனக்கு ஒரு 30 வருஷமாக அனுபவம் உண்டு. இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமையில் 2 கண்ணுங்கள், அதில் ஒரு கண் நம்மாழ்வார், ஒரு கண் சுல்தான் இஸ்மாயில். ஒரு கைத்தட்டுங்க கொஞ்சம். நாங்கள் முதல்ல இயற்கை விவசாயம் 1980 இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறது, ராத்திரியில் தெருக்கூத்து நாடகம் போடுவோம். அப்போ அந்த கூட்டம் அப்போதான் அந்த கூட்டம் சேரும். அந்த கூட்டத்தில் அண்ணாச்சி கலந்துப்பாங்க. இப்போ இல்லை, 25 வருஷத்துக்கு முன்பு ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட எங்கள் கூட இருப்பார். அதற்கு முதல் நன்றி அவங்களுடைய மனைவிக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்தபடியாக நான் சிலோனுக்கு போயிருந்தேன். சிலோனில் ஒரு கருத்தரங்கு போயிருந்தேன். அப்போ அந்த கண்டியில் ஒரு வில்லேஜ் கொண்டு காமிச்சாங்க. அந்த பார்த்தீங்கன்னா வர்மி வாஷ் இருந்தது. என்னடா இங்கே வர்மி வாஷ் சுல்தான் இஸ்மாயில் ப்ரோக்ராம் போல இருக்கு, அவருடைய பானையெல்லாம் தொங்குது அப்படின்னு கேட்டேன். அவர் தாங்க கிளாஸ் எடுத்தாருன்னு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் மட்டும் இயற்கை விவசாயத்தை பரப்பாம உலகம் முச்சரும் ஒரு முயற்சி எடுத்திருக்கு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதலில் டாக்டர் கலிஃபத்துல்லா சாஹிபோட குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உறவு, என்னுடைய மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன். நான் 1959 62 வரலும் புதுக்கல்லூரியில் பிஎஸ்சி முடித்தேன். அப்புறம் மாநில கல்லூரியில் எம்எஸ்சி முடித்தேன். பல அரசு கல்லூரிகள் வேலை செய்தேன். எனக்கு சிறிய வருத்தம் என்னவென்றால், நான் வெளியே பணிப்பட்டதுனால டாக்டர் இஸ்மாயில் சாஹிப் கிட்ட ரிசர்ச் பண்ண முடியலையே அப்படின்னு இன்னும் வருத்தமாக இருக்கு. இன்னும் இப்பொழுது வயது 70 ஆகிறது. மேலே இப்பொழுது செய்ய முடியும். யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் கொடுத்தா திரும்பி அவர்கிட்ட செய்கிறேன். அவருடைய சிறிய நூலில் அவருடைய பணிகள், புத்தகங்கள் என்னென்ன எழுதியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணுறது. அவர் காமன்வெல்த் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் நியூ கினி பல நாடுகளுக்கு சென்று அவர் விவசாயிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் PS ராமகிருஷ்ணன் அவருடைய கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை தொகுப்பில் டாக்டர் இஸ்மாயில் சாஹிபுடைய ரெஃபரன்ஸ் பல இடங்களில் வருகிறது. அவர் மண்புழு பற்றி 2-3 சாப்டரில் ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் மூத்தவர் டாக்டர் TN அனந்தகிருஷ்ணன் லயலா காலேஜில் பூச்சிகளில் ஆராய்ச்சி செய்தார். அவர் மட்டும் தமிழ்நாட்டில் DSc வாங்கின ஒரு அடுத்ததாக எங்கள் தலைமுறையில் டாக்டர் இஸ்மாயில் அவர் BA DSc 100 ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். மிகவும் நன்றி, வணக்கம். இப்ப என்ன படிக்கும் போதே இப்படிதாம்மா தொல்லை கொடுத்தாங்க. டிசிஎஸ் படிக்கிற வரைக்கும் இன்னும் தொல்லை. Hello. Yeah. Okay. We are not only congratulating Dr. Sultan Ismail for 40 years of teaching that he has done, he also completes 40 years of blissful wedded life, for which we have to applaud his wife, Mrs. Tasneem Ismail. Now behind every successful man there is a woman, and here it is Mrs. Tasneem Ismail. Thank you. Now do I have the pleasure to start? Thank you. Thank you. I just want to take you through a journey. When I was asked to talk about environment, I thought I will also combine certain other features which happened. And as a teacher, what are the various things I can share with you? In a brief time of over 30 to 35 minutes, I wanted to share everything with you. The stage is the Matukunjao, like without father. In fact, many of you who call me Ismail all through my 40 years of service, it's my father's name. It's not my name.
I'm known to the world only by my father's name. It so happened as a student when my name was Sultan Ahmed Ismail, and I used to write it as Sultan Ahmed I. That's how, no, I Sultan Ahmed, because we put the initial first. And my classmates would mock at me and say, தெரியும்டா நீ தான் சுல்தான் இஸ்மாயில், அதுக்கப்புறம் நான் ஐ சுல்தான் இஸ்மாயில் வர போட்டுக்கிறேன் அப்படின்னு சுல்தான் அஹமத். சரிப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போட்டேன், பேருக்கு அப்புறம் சுல்தான் அஹமத் ஐன்னு போட்டேன். அது கூட அப்படியே தான் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. டீச்சர் கிட்ட சொன்னேன், கிளாஸ் டீச்சர் என்ன சொன்னாரு, நீ முழு பேரே எழுத ஆரம்பிச்சிருப்பா அப்படின்ட்டு சுல்தான் அஹமத் இஸ்மாயில் எழுத ஆரம்பிச்சேன். போக போக எங்க வாத்தியார்கள் என்ன பண்ணாங்க, ஏன்டா இவ்வளவு பெரிய பேருன்ட்டு எஸ்ஏ இஸ்மாயில் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள அப்பா தவறிட்டாரு. when I was in class 4. So அப்பா தவறிட்டாரு, என் பேர் வந்து இஸ்மாயில் ஆயிப்போச்சு, என்னுடைய பேர் இனிஷியலா மாறி. So the whole world I have dedicated to my father. Thanks for giving birth to me, and I think I have done what best I can for the benefit of my parents. I should thank today for these people who really organized the whole thing, as well as all of you for turning over today and participating in this. I never have the habit as a teacher to stand on the dais and speak. As a teacher, I have always been with the teachers, with the people, so I would like to speak from here. Biology says self is the fundamental unit of life. Any doubt here for anybody? Any doubt? One very important thing is I don't like to teach anything to anybody because everybody is aware of. Everybody is aware of. Like even though we may know several subjects, even then we require everybody's assistance. Like for example, எந்த ஒரு உயிரினமோ அறிவியலோ ஆராய்ச்சி பண்ணா கண்டிப்பா ஆராய்ச்சி is incomplete without அப்ப எங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னா இவர்தான் சந்திரசேகர் சார். சந்திரசேகர் was with us in our new college as a professor of statistics. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்க விட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரிஞ்சதே கிடையாது. Even my brother-in-law did his statistics, but he remained it incomplete. ஏன்னா அவருக்கும் புரியல போல இருக்காது. I always believed in Churchill that we could not understand statistics. So he was our complete backbone for doing this. Teachingங்கிற வார்த்தைக்கு வந்து mirror image எடுக்கணும். Teachingங்கிற வார்த்தைக்கு mirror image for teachers is learn. Please try to understand that we don't teach by learning, we learn by teaching. படிக்கும் போது சிலபஸ்ல வந்து சாய்ஸ் இருக்கு, அந்த சாய்ஸை பார்த்து நாங்க எந்தெந்த போர்ஷன் விடணுமோ அதெல்லாம் விட்டு தான் படிக்கணும். I don't believe any teacher who does who has read from point 1 to point last in the exams and passed. ஆனா when we become a teacher, we have to teach. அப்போ படிச்சு தான் சொல்லி கொடுக்கணும். So சொல்லி கொடுக்கறத தான் நாங்க கத்துக்கிறோம். Right? So that's a very important thing. This is my primary school. It was looking different when I was a kid there. எல்லாம் என்னமா பண்ணி இப்ப கதெல்லாம் போட்டு விட்டாங்க. இந்த கதை கொஞ்சம் பெருசா இருந்து ஜாலியா போயிட்டு வந்தேன். That was the school where we studied Yusufron. In those days they trusted boys. Trusted boys like us. So they used to allow us to continue till class 8. இப்ப அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது we are from St. Joseph of Cluny Girls Higher Secondary School னு சொன்னாங்க. அதுக்காக I did not write the full name. St. Joseph of Cluny படிச்சேன். That's for us. But nowadays they take only for pride. Kindergarten மட்டும் தானே? Montessori sister? ஆமா, அதுக்கப்புறம் தெத்துறீங்க பசங்களை பாவம். Right? This was my second school, that is Bessemna High School, Pondicherry, where I did my matriculation. In those days it was Madras matriculation. I have a certificate from the Madras University, signed by the registrar, that I am a matriculate of Madras University. That was how the education system was. I completed it in 1968. I walked into this college, 1969. 68. 68, I did my 69, I did my PUC, 72 BSc, 74 MSc, joint service from 74. So this is my 40th year of service. And then we found this foundation, that's our Ecoscience Research Foundation, which is growing now. I'll give you all the website, everything in the last slides. You can have it done. Please teachers and please participants start thinking different. Don't follow what people are doing. That's what helped me. Start thinking different. மாத்தி யோசிங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நாங்க யோசிச்சோம்னா அழிஞ்சு போயிடும். நாடே அழிஞ்சு போயிடும். So we have to start thinking different. Do you find anything new in this? Nothing special, இல்ல? தாய் வந்து குழந்தைக்கு தூக்கிட்டு போறது ஒன்னும் புதுசு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. புதுசு ஒண்ணும் கிடையாது. It's common. All these children were very well, very good children. They all studied. But the problem today is, as teachers, the type of children we get are not these kids, most of the kids. They are kids whom the child is neglected in favor of the pets. It can be pet, it can be anybody else also. So these children are looking at every teacher as something different. They are trying to be arrogant. தாய்க்கு நேரமே கிடையாது குழந்தைய பார்க்கிறதுக்கு. So இந்த குழந்தைங்க கிளாஸுக்கு வரும்போது வெறுப்பு தான் வருது.
அவங்க பார்த்த உடனே டீச்சரை பார்த்தாலும் வெறுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. I don't know how far you are familiar. இப்போ வந்து அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. Very recently they have found out by the neurophysiologists. ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி கையில வச்சு தாளாட்டுறதோ மடியில போட்டு தாளாட்டுறதால they become brilliant children, I believe, because of vestibular movements. This is being found out now by neurophysiologists, which our country used to do for generations. For generations. But the problem with our country is our countrymen don't accept Indian unless it is being told by a white man. Right? So let us try to understand and appreciate that these children, and second is, this gives you a three-dimensional activity. When you interact with a child, you take the child, you talk to the child, it's a three-dimensional activity of the child. Unfortunately, இந்த மாதிரி பண்ணும்போது இன்னைக்கு 2-dimensional activity, டிவிக்கு முன்னால உட்கார வச்சீங்க, அது என்னமா நியூஸ் படிது, குழந்தை பார்த்து வேடிக்கை பார்க்குது. So when this happens, what happens? The whole creativity of the child is going away. Same thing, I am sorry, there are some schools who encourage all the iPads and computers for children. Have a separate class for iPad, I don't mind about it. But if you feel that the education system will be on iPads, it is ridiculous. It is ridiculous. Why is it ridiculous? Because now at this point of time, if I give a storybook to all of you here, all the participants here, a small story. Two children are playing, there are flowers around, there are plants around, butterflies around, and then there's a bird there, then the car is coming. Each one will imagine the child differently dressed, flowers, different type of flowers. When the car is approaching, one will imagine it to be Maruti, one will imagine it to be Hyundai, one will imagine it to be Honda, something else. That is creativity. Whereas if I give an iPad and give a software, every child sees the same flower, the same car, the same manangati. So computers cannot replace creativity in children. You can give them different programs. So try to sponsor a separate class for those things, but don't try to think that education teachers can be replaced with computers. It's not possible. By that time we are going to destroy. So children must be taught on how to think and not on what to think. The problem in the education system today is we are teaching them what to think. No. Teach them so that they become creative, how to think and how these children can go ahead. Because every child has a right to education. Every child has a right to education. Because that is a source of empowerment for children. Every child born on this planet. And then we tell them all learning disabled. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் உடனே learning disabled னு classify பண்றீங்க. Please do not label children. Every school is trying to just identify children, tell them they are learning disabled. Fortunately, my teachers did not know the meaning of learning disabled, otherwise they would also classify me as learning disabled. Every one of us has some disability in us. Please, let us understand. So please, teachers, before you jump, don't label children as learning disabled. Autism is becoming very common today. We call it as autism spectrum disorder. This is becoming very common. Children taniya ukarradhu. Veetliye terthu shut up and sit down technology. How do you a child to go and mingle with others? Unless we try to entertain children and bring them up. And there are so many things that have been classified. Autism, OCD. எத்தனை பேருக்கு OCD இருக்கு? நமக்கு இல்லையா? இந்த காலைல கூட பார்த்தேன், தண்ணி பாட்டில வந்து இதுல வச்சுட்டு வந்துட்டாங்க ஸ்கூட்டர்ல, திரும்பி போய் திரும்பி எடுத்து பார்த்துட்டு திரும்பி வச்சுட்டு வரீங்க. வீடு பூட்டும் போது ஒரு தடவை திரும்பி வந்து வண்டியில உட்காந்து திரும்பி போய் பூட்டி இருக்கா பாக்குறோமா இல்லையா? எத்தனை பேர் பாக்குறோம்? That is OCD. So what if a child does it? Please try to understand. These are all obsessive compulsive disorders. அதே மாதிரி வந்து you have the ADD, attention deficit disorders. இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. Auditory processing disorders are growing today. காது கேட்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு சரியா. யாரு காரணம்? பெற்றோர்களும் காரணமா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஜான்சன்ஸ் பட் போட்டு காமிக்கிறானே. சின்ன பருவத்துல இருந்து குழந்தை பிறந்த உடனே பட்டை போட்டு காது கூட சேவடா போயிடும். See, try to understand what we are trying to do. You see, every time you use a swab continuously after every wash, you are trying to force something in but not remove something out. Because it is a wax. That is the reason why in those days they did not have a swab, they had an excavator. We don't have the patience. We don't have the patience to do it. We have visual processing disorders coming. Who is responsible? We are not providing proper food for the children. We want to give what is being advertised as something very nutritious. Complan can increase weight, increase height. I think shoes can increase better height than Complan.
See, let us try to understand facts. Please don't get carried away with advertisements. Please, for God's sake, don't get carried away with advertisements. Dyslexia is growing. Who doesn't have dyslexia today? Mirror image writing, 14 for 41, B for B. Everybody writes. So many people. So you read dyslexia, odane adu oru learning disabled. These children cannot come up in life. Have we taken time to talk to them? Have we tried to spend some time with them? We have never bothered to. We want our way of thinking by the child. It's impossible. So the dyslexia, in the mari writing, dysgraphia. என்னம்மா எழுதுறீங்க காட்டுங்க. என்ன பாக்குறேன் பேப்பர் கொஞ்சம் பேப்பர் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பனா ஏதோ டிஸ்கிராபிக்கா இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் லைன் நாங்க எழுத ஆரம்பிக்கிறோம். Till the last line, do we follow the same handwriting? So we are dysgraphic. குழந்தை மட்டும் காப்பி நோட்ல ஒழுங்கா எழுதணும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும். ஆனா நாங்க எழுத மாட்டோம். We will call the child dysgraphic. We will not identify ourselves as dysgraphic. Clear what I am trying to tell you, sirs. Please, teachers, try to understand. Dyscalculia, கணக்கு. கணக்குல முட்டாள். Now I must tell, not this school, my senior school, higher secondary school. I had a teacher who called me, அந்த காலத்துல ஸ்லாங்கே பேசுவாங்க. டேய் பாய், உனக்கு கணக்கே வராது. நீ ஃபெயில். நீ ஃபெயில். அவர் சொல்லிட்டார். நீ பேப்பர் திருப்பி பார்த்தாலும் உன் நம்பர் தெரியாது. You will fail in matriculation. And we did not have the courage. இந்த காலத்து பையன் நான் போயான்னு சொல்லிட்டு போயிடுவோம். நாங்க மனசுல உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க தெரியல, நான் என்ன சார் பண்றதுன்னு சொன்னேன். But in the last year, we got one teacher who taught me mathematics. Real mathematics. And I was able to score 200 out of 200 in mathematics. Teacher. It's a teacher, not I. Right? So, where are we making mistakes? If it was a modern education system, they would have classified me as dyscalculia. That's all. Over. Over. Go to a special school. பாடம் புரியாது உனக்கு. நீ மடைய. Dyspraxia. How many of you are familiar with dyspraxia? I am a dyspraxic. I am proud to declare I am a dyspraxic. What is dyspraxia? Anything can irritate me. What irritates me? It's a good shirt, new shirt. I bought a new shirt for this function. But the moment I buy it, I have to remove the label. If I wear it with the label, I get a headache. I am dyspraxic. உங்களுக்கு எப்பயாவது பட்டு புடவை போட்டா கொஞ்சம் மாதிரி குத்துற மாதிரி இருந்தா தலை வலிக்கிற மாதிரி வரலையா? அப்ப நீங்க dyspraxic இல்லையா? Please, today some scientists have some time or other to classify all this. So please don't get carried away wordo stricto unless you have your own judgment and your own way of analyzing the child. அந்த குழந்தையை வந்து சரியா பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன தவறுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது உண்மையா நடந்த கதை. என்கிட்ட சில குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க. Parents bring their children for a discussion, for counseling ங்கிற மாதிரி. And this is not my qualification or my profession. I do it out of passion. So I charge 1 rupee per child. அது கூட நான் சார்ஜ் பண்ணாம இருந்தா அது வந்து ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி இருந்தாரு. அன்னில இருந்து 1 ரூபா. அது கூட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, 1 ரூபா வந்து 1 செகண்டுக்கா 1 மினிட்டுக்கான்னு கேட்டாங்க. ஒரு தடவை உட்கார்ந்தீங்கன்னா 1 ரூபாமா என்ன, எவ்வளவு நேரம் உட்கார்ந்தா 1 ரூபாய்னாங்க. நீங்க உட்கார்ந்து வெளியே போற வரைக்கும் 1 ரூபா தாமா அப்படின்னா. சோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுல இப்படிதான் சொல்லி கொடுப்பீங்க. நோட்புக்ல மையால தானே எழுதி சொல்லி கொடுப்பீங்க. This child goes to school and the teacher starts writing it on the board. And the parent comes and tells me that the child is refusing to go to school because according to the mother, the ABCD 1, 2, 3, 4 is black in color, whereas according to the teacher, it is white in color. Now how are you going to solve this problem? அப்போதான் என்னுடைய மாணவர் ஒரு கவிஞர், அவர் அந்த கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதை ஞாபகம் வந்தது. இதான் அந்த கவிதை. ஸ்லேட்டில் வரைந்தேன் காகம், ஸ்லேட்டில் வரைந்தேன் காகம் வெள்ளையாக இருந்தது. அப்ப வெள்ளை காக்கா இருக்கா? அப்ப நீங்க ஸ்கூல்ல எல்லாம் வெள்ளை காக்கா வரைஞ்சு காமிக்கிறீங்களா? ஒத்துக்கிறதா? Have you ever thought about these things? அப்புறம் then we tell that the child is getting disabled. What are we trying to communicate? If that is the case, the adolescent age is growing in our country. Children are coming up, adolescents and the youth. These young people between the age 10 to 24. இந்த சேஞ்ச் வரும்போது தான் teenage years அவங்களுக்கு வருது. These teenage years can be on one side scary, rebellious, boring, depending upon the family. Depending upon the family, how we are able to take it up and how we are going to mold them.
It can be frustrating, hostile. It can be adventurous, exciting. Or it might be fun and self-discovery. Depends on how you are molding those children in your own households. We have to understand these concepts. We have to take them further. We have to make them understand. In that case, these young people, they love independence. யாரும் ஒன்றும் கேட்கக்கூடாது. நான் அதான் சொன்னேன், இந்த அன்னைக்கு கூட நம்ம ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க, பள்ளிக்கூடத்தை கூப்பிட்டு பேச சொன்னாங்க யூனியில். The problem is, April 2013, 30th April, I stepped down, sir, from service after so many years. And I was getting bored for 2-3 days. I took the car key. I told my wife I'm going out. உடனே கேள்வி, எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, எதுக்காக போறீங்க, நீங்க தான் காலேஜ் ரிட்டையர் ஆயிட்டீங்களா, இப்ப எங்க போறீங்க? When a woman of this age can ask me, won't the parents ask at home? Right? இனிமேலாவது கேட்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை இல்லாம இங்க சொன்ன வேற ஒண்ணு இல்ல. Body image, right? Peer relationships start growing, and sexual, their own sexual maturity happening in children. They are maturing themselves. இந்த மாதிரி வரும்போது இது நாலும் ஓவர்லாப் பண்ணும்போது how far கூட இருக்கிற குடும்பத்தினர் இதை ஓவர்லாப் ஆகிற இடத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றீங்களோ the child is so successful in life. That's all, nothing else. கொஞ்சம் broad based அவங்கள திங்க் பண்ணி யோசிச்சு கொண்டு போனீங்கன்னா we can always bring them